Good morning, students. Today you are going to learn how to improve your handwriting, and this video will help you improve your handwriting in cursive English handwriting. First thing you want to learn is how to write uppercase letters in cursive form. A, B, C, D, E, F, G, H, I, J. Let me repeat again. A, B, C, D, E, F, G, H, I, J. K, L, M, N, O, P, Q, R, S. T, U, V, W, X, Y, Z. So what are you going to do? Take your 4-line note and write these letters in this way. How it is written here. இதே மாதிரி அப்படியே உங்கள் நோட்டில் நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். Isn't it? What are you going to do? In 4-line note, you are going to copy from here this one and this one. Isn't it? So let's learn how to write lowercase letters in cursive. So lowercase is nothing but small letters. So this is the way of writing small letters in cursive form. Okay? So practice this also. Take your 4-line note and இதை அப்படியே ஒரு தடவை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே? டு இம்ப்ரூவ் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் எப்போ உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக வருதோ அது வரைக்கும் ரிப்பீட்டடாக ரைட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இட் வில் கம். ஓகே? ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ ப்ராக்டிஸ் till your handwriting improved. Very good. So now I'm going to explain you the rules of writing. First letter of ஒரு paragraph write பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அதுதான் இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் ரூல். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் அ சென்டென்ஸ் should be in capital. ஸோ ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், I am a teacher. I capital. She is a teacher. She. So first letter S capital-ஆக இருக்கணும். So first letter of a sentence எப்போவுமே capital letterல இருக்கணும். Okay, that is the rules. Second important thing, keep the first letter capital for names of the persons, places, planets, months, days, continents and ocean. I'll explain you. First letter of ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டு வந்து ஒரு பர்சனோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் நேம் நீங்கள் ஃபஸ்ட்டில் எழுதினாலும் யுவர் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி இன் கேபிட்டல். இஃப் இட் இஸ் கம் இன் தி சென்டென்ஸோட பிட்வீனில் வந்தாலும் அது ஃபஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக கேபிட்டல் இருக்கணும். ஸோ வென்எவர் வேரெவர் ரைட் எனி நேம்ஸ், யாரோட நேம் எழுதினாலும் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் இருக்கணும். ஓகே? ஸோ அது எப்போவுமே ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஃபார் நேம்ஸ் ஆஃப் த பர்சன். ஒரு ஆளோட பேர் எழுதுகிறப்போ ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல். அண்ட் பிளேசஸ். பிளேசஸ் இன் த சென்ஸ் ஊர் பேர், கண்ட்ரி பேர், சிட்டி பேர். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் யுவர் பிளேஸ்? புதியம்புத்தூர், ஓட்டப்பிடாரம், சில்லானத்தம், இதெல்லாம் ஊர் பேர். கரெக்டாக? ஸோ அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஃப்ரம் புதியம்புத்தூர். ஐ கேபிட்டல். ஃபஸ்ட் சென்டென்ஸோட ஃபஸ்ட் இருக்கிறதுனால ஐ கேபிட்டல். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி, ஐ எந்த லெட்டர் எந்த பிளேஸில் வந்தாலும் கேபிட்டலில் தான் இருக்கும். புதியம்புத்தூர் இட்ஸ் அ பிளேஸ் நேம். ஸோ பி, ஃபஸ்ட்டு பி ஷுட் பி இன் கேபிட்டல். அண்ட் சென்னை சி கேபிட்டல் எழுதணும். ஓகே? இந்தியா ஐ கேபிட்டல். ஸோ தீஸ் ஆர் கால்ட் நேம்ஸ் ஆஃப் த பிளேசஸ். அண்ட் பிளானெட்ஸ். பிளானெட்ஸ் என்னதெல்லாம்? there are 8 planets on the earth, right? Sorry, in the solar system. So what are the planets? Okay, no issues. So earth is a planet, mercury is a planet. So and the planets namesலாம் எழுதுறப்போ first letter capital. And months, there are 12 months in a year. ஒரு வருஷத்தில் 12 months இருக்குது. What are they? January, February, March, April, May, June, July, August, September, October, November, December.
ஸோ தீஸ் ஆர் கால்ட் மந்த்ஸ் ஆஃப் அ இயர். ஒரு வருஷத்தில் இருக்கிற மந்த்ஸ். ஸோ எப்போவுமே மந்த்ஸ் நேம் ரைட் பண்ணுறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டெல் யூ டு ரைட் ஏப்ரல், ஸோ ஏ எப்போவுமே கேபிட்டல் தான். APRIL, அதில் இருக்க ஏ கேபிட்டல் லெட்டர், isn't it? ஸோ மந்த்ஸ் நேம் எழுதுகிறப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். வெரி குட். அண்ட் டேஸ், நேம்ஸ் ஆஃப் த டேஸ் எழுதுகிறப்பவும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். ஸோ வாட் இஸ் த டே டுடே? இன்றைக்கி என்ன கிழமை? டே. ஸோ டுடே இஸ் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே எப்போ எழுதுகிறப்பவும் எஃப் கேபிட்டல் லெட்டர். ஸோ கேன் யூ நேம் த டேஸ் ஆஃப் த வீக்? Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday and Saturday. ஸோ இதெல்லாம் நேம்ஸ் ஆஃப் த டேஸ். ஸோ இது எப்போ எழுதினாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர். அண்ட் காண்டினென்ட்ஸ். காண்டினென்ட்ஸ், there are 7 continents in the world. வேர்ல்டில் 7 continents இருக்குது. ஸோ in the science subject you will learn this. ஸோ அந்த நேம்ஸ் எழுதுகிறப்பவும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி இன் கேபிட்டல். ஏஷியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், யூ நோ தட் ரைட், ஆஃப்ரிக்கா, தீஸ் ஆர் கால் காண்டினென்ட்ஸ். அது எழுதுகிறப்பவும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், பிகாஸ் அதுவும் பிளேசஸ் தான். ஓகே, பட் பிக் பிளேசஸ். ஸோ அதுலேயும் கேபிட்டல் லெட்டர் தான் வரும். அண்ட் ஓஷன்ஸ். ஓஷன்ஸ் மீன்ஸ் பெரிய சி, பெரிய கடலுக்கு பேர் தான் என்னது? ஓஷன்ஸ். ஸோ அதுவும் எப்போவுமே கேபிட்டல். சி நேம் எழுதுகிறப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் தான். ஸோ ஓஷன்ஸ், சி நேம், ரிவர் நேம், இதெல்லாம் எழுதுகிறப்பவும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். நான் இங்கே வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்லி ஐ ஹவ் கிவன் யூ. பட் நிறைய இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் தான் போடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. ஸோ கீப் தீஸ், அட்லீஸ்ட் இதையாவது நம்ம மெமரியில் வச்சுக்கோங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் whenever write any name, put first letter capital. And places name எழுதுகிறப்பவும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். planet, month, day, continent, ocean name எப்போ ரைட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி இன் கேபிட்டல். keep this in your mind. So next important thing, keep full stop for statements. Statement, there are 4 kinds of sentences. They are statement, second one imperative, third interrogative. இதெல்லாம் இங்கிலீஷ் கிராமர் எடுக்கிறப்போ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. கீப் ஃபுல் ஸ்டாப் ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஒரு சென்டென்ஸ் வந்து ஆன்சர் மாதிரி இருக்குன்னா அதில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் யூ ஷுட் கீப் ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட் திங், கீப் கொஸ்டின் மார்க் ஃபார் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஒரு இது கொஸ்டினாக இருக்குன்னா அதுக்கு பின்னாடி கொஸ்டின் மார்க் போடணும். ஓகே, கீப் கொஸ்டின் மார்க் ஃபார் இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னா நத்திங் பட் கொஸ்டின். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் என்னது? கொஸ்டின். அந்த கொஸ்டின் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி கொஸ்டின் மார்க் போடணும். ஆன்சராக இருந்துச்சுன்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நெக்ஸ்ட் ஒன், கீப் அ லிட்டில் ஃபிங்கர் கேப் பிட்வீன் வேர்ட்ஸ். நிறைய பேர் நிறைய நோட் நாங்கள் கரெக்ஷன் பண்ணுறப்போ வி ஆர் சீயிங் கேப்பே இல்லாமல் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸராக ரைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ பிகினிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்கள் ஃபிங்கர் இருக்குல்ல, உங்கள் கையில் இருக்கிற குட்டி ஃபிங்கர், தட் இஸ் கால் லிட்டில் ஃபிங்கர், அதை ஒரு வேர்டுக்கும் வச்சு ரைட் பண்ணுங்கள். தென் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் அதை பார்க்குறப்போ இட் லுக்ஸ் குட். ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? யூ ஆர் கோயிங் டு கீப் அ லிட்டில் ஃபிங்கர் கேப். ஒரு குட்டி உங்கள் விரல் there are 5 fingers in a handனோ, அதில் இருக்கிற ஸ்மால் ஃபிங்கர் இருக்குல்ல, அந்த ஃபிங்கரை வச்சு ஒவ்வொரு வேர்டுக்கும் இடையில கேப் லீவ் பண்ணுங்கள். தென் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, கீப் அ லிட்டில் ஃபிங்கர் கேப் பிட்வீன் வேர்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க், யூஸ் ப்ராப்பர் ரைட்டிங் எக்யூப்மெண்ட். பென் எழுதினாலும் பென்சிலில் வச்சு ரைட் பண்ணாலும் நல்ல பென்னாக இருக்கணும், நல்ல ஷார்ப் பண்ண பென்சிலாக இருக்கணும். சம்டைம்ஸ் பென்சில் ஷார்ப்பாகவே இருக்காது, அப்போ ரைட் பண்ணுறப்ப ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்குமா? நோ. ஸோ பென்சில் வச்சு நீங்கள் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு திங் நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கீப் யுவர் எரேசர் வித் யூ. ஓகே, ஸோ whenever you are going to write with pencil, sharp your pencil and keep eraser with you. ஓகே, அண்ட் பென் வச்சு ரைட் பண்ணுறப்போ லீக் ஆகும்ல, இங்க் லீக் ஆகிற பென் யூஸ் பண்ணாதீங்க. இங்க் பென் யூஸ் பண்ணணும் அண்ட் ஜெல் பென் யூஸ் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்ன யூஸ் பண்ணக்கூடாது? பால் பாயிண்ட் பென், அதாவது ரீஃபில் பென் யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் யூஸ் இங்க் பென் ஆர் ஜெல் பென். அதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கணும். இங்க் லீக் ஆகக்கூடாது,
அப்படி இருந்தால் மட்டும்தான் அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் to keep in your mind for your good handwriting. So let me explain you again, show you again. First letter of a sentence எப்படி இருக்கணும்? Capital இருக்கணும். Next, person name, place name, planets name, months name, days name, continents name, oceans name எழுதுறதுக்கு முன் எழுதுறீங்க அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போவுமே எப்படி இருக்கணும்? கேபிட்டலில் இருக்கணும். அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பாக வச்சே தீரணும். ஓகே, யூ மஸ்ட் கீப். அப்புறம் கொஸ்டின் எழுதுவீங்க, அதுக்கு நிறைய பேர் கொஸ்டின் மார்க்கை போடாமல் விட்டுருவீங்க. பட் அது ஆன்சராக கொஸ்டின் அப்படின்னு பார்க்குறப்போ இட் வில் கன்ஃபியூஸ் த டீச்சர் ஆல்சோ. ஓகே, ஸோ கீப் த ஃபுல் கொஸ்டின் மார்க் அட் எண்ட் ஆஃப் த கொஸ்டின். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் கொஸ்டின் சென்டென்ஸ், அதோட எண்டில் கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக வைக்கணும். அண்ட் வேர்ட்ஸ்க்கு இடையில கேப் இருக்கணும். அதுக்காக லிட்டில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேர்டுக்கும் இடையில கேப் விடுங்க. இஸ்ன்ட் இட்? அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கீப் அண்ட் யூஸ் ப்ராப்பர் ரைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ். தட் மீன் ரைட்டிங் எக்யூப்மெண்ட்னா ரைட் பண்ண ஹெல்ப் பண்ணுற திங்ஸ். தே ஆர் பென் அண்ட் பென்சில் அண்ட் எரேசர் கூட தான். சில பேர் பிளாக் கலரில் இருக்கிற எரேசர் பார்க்கவே அழுக்காக இருக்கும். அந்த எரேசரை வச்சு நம்ம ரப் பண்ணுறப்போ அந்த பேப்பரே ஒரு மாதிரி பிளாக்காக பிளர் ஆயிரும். ஸோ யூஸ் த ப்ராப்பர் ரைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ். பென், பென்சில் அண்ட் எரேசர் எல்லாமே எப்படி இருக்கணும்? ப்ராப்பராக இருக்கணும். ஐ எம் நாட் டெல்லிங் அபவுட் நியூவாக இருக்கணும்னு சொல்லலை, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அதை பத்திரமா யூஸ் பண்ணுங்கள், அப்போது அது நீட்டாகவே இருக்கும். ஓகே, வெரி குட். அண்ட் ஸோ தீஸ் ஆர் கால்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். see here, first sentence நான் ரீட் பண்ணுறேன். I am a student. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஐ எப்போவுமே கேபிட்டல் லெட்டர் தான். நீங்கள் அது சென்டென்ஸோட இன்பிட்வீனில் வந்தால் கூட யூ ஷுட் ரைட் ஐ as a ஐ இன் கேபிட்டல் தான். see here, நான் நல்லா ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஓகே, லிட்டில் ஃபிங்கர் கேப் நீங்கள் கண்டிப்பாக விடணும். ஐ ஆம் a ஸ்டூடெண்ட். ஸோ லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட், ஷீ இஸ் a டீச்சர். லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பாக வைக்கணும். ஷீ எஸ் கேபிட்டல் போட்டிருக்கேன் பிகாஸ் அதுதான் சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ அது கேபிட்டலில் இருக்குது. இஸ், ஐஎஸ், அதில் இருக்கிற எஸ் ஸ்மாலில் இருக்குது பிகாஸ் அது வந்து சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் அ சென்டென்ஸ் ஒன்லி இன் கேபிட்டல், ரிமைனிங் எல்லாம் ஸ்மால் லெட்டர் தான். ஓகே, லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட் இஸ் ரெட் இன் கலர். இட் இஸ் ரெட் இன் கலர். ஸோ இட்டில் இருக்க ஐ கேபிட்டலில் இருக்குது, இஸ் ரெட் இன் கலர் எல்லாமே ஸ்மால் லெட்டர், ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அண்ட் ஒரு லிட்டில் ஃபிங்கர் கேப்பும் மெயின்டைன் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், ஐ ஆம் ஃப்ரம் புதியம்புத்தூர். ஐ கேபிட்டல் லெட்டர், மற்றது எல்லாமே ஸ்மால் லெட்டர். அண்ட் லிட்டில் ஃபிங்கர் கேப் இருக்குது. ப்ராப்பரான பென்னை வச்சு நான் ரைட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நீங்கள் பென்சில் வச்சு ரைட் பண்ணலாம். ஓகே, அண்ட் பி, சி, புதியம்புத்தூர், இட்ஸ் அ நேம் ஆஃப் த பிளேஸ். ஸோ பி எப்படி இருக்கணும்? கேபிட்டல் இருக்கணும். ஃபஸ்ட்டு பி மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர், மற்றதெல்லாம் எப்படி இருக்குது? ஸ்மால் லெட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட், தீஸ் ஆர் கால்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்னால் நத்திங் பட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸுக்கு தான் இன்னொரு பேர் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்கேன்? கீப் கொஸ்டின் மார்க் ஃபார் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஒரு கொஸ்டினாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கொஸ்டின் மார்க் போடணும், அப்படி தானே? வாட் இஸ் யுவர் நேம்? இஸ் இட் அ கொஸ்டின்? உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் மார்க். ஹவு ஓல்ட் ஆர் யூ? இட்ஸ் அ கொஸ்டின். ஹவு ஓல்ட் ஆர் யூ? கேன் யூ ரைட் நீட்லி? கேன் யூ ரைட் நீட்லி? அதுவும் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் அ சென்டென்ஸ், எனி சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ்னாலும் அது ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் டபிள்யூ, வாட் இஸ் யுவர் நேமில் இருக்கிற டபிள்யூ கேபிட்டல் லெட்டர், ரிமைனிங் எல்லாமே ஸ்மால் லெட்டர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல். அப்புறம் பிளேசஸ் நேம், பர்சன்ஸ் நேம்ஸ்லாம் வந்துச்சுன்னா யூ ஷுட் ரைட் இன் கேபிட்டல். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், கொஸ்டின் நம்பர் நீங்கள் எப்போ எழுதினாலும் அது எங்கே இருக்கணும்? இந்த ரெட் லைனுக்கு வெளியே இருக்கணும். ஸோ சி 1 2 3 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1 2 3. ஸோ இது எல்லாமே அந்த ரெட் லைனுக்கு வெளியே இருக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர்ஸ் மட்டும்தான் அந்த ரெட் லைனுக்கு எங்கே இருக்கணும்? அந்த மார்ஜினுக்கு வெளியே இருக்கணும். மற்ற எந்த வேர்ட்ஸும் அங்கே போயிடக்கூடாது. ஓகே, வெரி குட். ஸோ நவ் you have understood
how to write and how to improve your handwriting. Okay, keep following these rules to improve your handwriting. Okay, thank you students.